நமக்கு பாடப்பகுதியில் ஒரே பாடல், மின்னிடை செந்துவர் வாய்க்கருங்கள் வெண்ணகை பன்னமர் மின்மொழியீர் என்னுடை ஆரமுதெங்கலப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடை கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னொடை போர் மூளை மங்கை நள்ளீர் பொத்திரு சுண்ணமிடேத்தும் நாமே. அருமையான பாட்டு. இந்த பாட்டை சொல்லணும்னா எனக்கு இந்த வகுப்பெல்லாம் போதாது. சாமி திருவாசகமாக கொடுத்தாரு. போன வகுப்புலேயே 9 பாட்டு தான் போச்சு. பாடம் அப்படியே கிடக்குது. இந்த 2 பாட்டை கடந்து வந்தாச்சு. இந்த பாட்டு அருமையான பாட்டு. நீங்கள் இதில் ஒரு பெரிய வியப்பு இருக்கும். இந்த பாட்டை நாம் படிச்சிட்டோம்னா நமக்கு நிச்சயம் சந்தேகம் வரும். நீங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? மின்னிடை செந்துவர்வாய் கருங்கன் வெண்ணகை பன்னமர் மொழி என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் இமவான் மகற்கு கேழ்வன், இமவான் மகளுக்கு மகன், இமவான் மகளுக்கு தகப்பன், இமவான் மகளுக்கு தமையன், இமவான் மகளுக்கு ஐயன். என்னுடைய ஐயனாக இருப்பவன் உமையம்மைக்கு எப்படி இருக்கிறான்? தகப்பன், மகன், கணவன், அப்புறம் எல்லாம் சொல்றார். எப்படிங்க ஒருத்தர் எல்லாமா இருக்க முடியும்? உமையம்மைக்கு கணவனாக தான் இருக்கிறாருன்னு நாம் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ தகப்பன்னு சொல்கிறாரே, மின்னிடை செந்துவர்வாய் கருங்கன் வெண்ணகை பன்னமர் மின்மொழியீர் அப்படின்னா, நாம் உரையாடும் பொழுது தோன்றக்கூடிய சொற்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். இப்படி அமைவது பெண்களுக்கு மட்டும்தான் அமையும். அதனால் அது பெண்களுக்கே உரிய சிறப்பு. பெண்கள் மட்டும்தான் இயல்பாக மென்மையாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய இயல்பை உடையவர்கள். அதனால் மின்னிடை செந்துவர்வாய் கருங்கன் வெண்ணகை பன்னமர் மென்மொழியீர். இசை பாடும் பொழுது பண்கள் அந்த சொற்களை பண்ணோட பாடும் பொழுதும் இசையோட பாடும் பொழுதும் நமக்கு செவிப்புலனில் அந்த பாடலை கேட்கும் பொழுது நம்ம உள்ளம் இன்பத்தில் திளைக்கிறது. நீங்கள் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏருடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய அப்படின்னு சொல்கிறதுக்கும் தோடுடைய செவியன் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எப்படிங்க அப்படி இசையோட பண்ணோட பாடுறப்ப நம்மையே அறியாமல் நம்ம உள்ளம் என்னாகுதுங்க, அதன் வயப்படுகிறது. அப்படி நம்மளையே இல்லாமல் நம்ம உடல் என்ன பண்ணுது, கை தாளம் போடுது, தலை ஆடுது. இதெல்லாம் உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. அதான் பன்னமர் மென்மொழி. அதுபோல பண்களின் சேர்க்கையால் சொற்கள் பெறும் பயன். அதனால் பண்களுக்கும் பெருமை, அந்த பாடல்களுக்கும். அதான் பண் சுமந்த பாடல் பரிசுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்படிப்பட்ட மொழி சொல்லக்கூடியவர்களுக்கு இங்கே சொன்னார் பன்னமர் மென்மொழியீர். மென்மொழி என்ன? மென்மையான மொழி. இப்போது ஒரு செய்தியை நமக்கு இந்த இடத்துல இந்த பன்னமர் மென்மொழியீர்னு சொல்கிறப்போ ஒரு செய்தியை நாம் சிந்தித்து நாம் அடுத்த கடப்போம். இறைவன் திருக்கைலாயத்தில் உமையம்மையோடு வீற்றிருந்தான். அப்படி வீற்றிருக்கக்கூடிய நாளில் ஒரு நாள் கலைமகள் சரஸ்வதி பெருமான் முன்பு அமர்ந்து வீணை மீட்டினாள். சரஸ்வதி அந்த வாணி அப்படின்னு சொல்லி வீணை வாசிப்போம். அப்போது வாசித்து முடிச்சுட்டு சாமி எப்படி இருந்தது, நம்ம எப்படி இருந்ததுங்க அப்படின்னு கேட்போம்ல.
ஒரு சமைச்சாவே எப்படிங்க நல்லா இருந்ததா, உப்பு காரமெல்லாம் சரியாக இருந்ததா அப்படின்னு கேட்குறோம்ல. அது மாதிரி இந்த இசை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறப்போ இறைவி உமையம் என்ன சொன்னால் நன்றாக இருந்தது அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். சாமி அம்மாவை பார்த்துட்டு சொன்னாராம் மிக நன்றாக இருக்கிறது. இப்போது எதை சொன்னார் அப்படின்னா வீணை ஓசையை சொல்லலையாம், நல்லா இருந்ததுன்னு உமையம்மை சொன்ன வார்த்தை மிக நன்றாக இருந்ததுன்னாராம். இந்த மென்மொழிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செய்தி. அப்போ வீணை நல்லா இருந்ததுன்னு உமையம்மை சொன்ன அந்த நல்லா இருந்ததுன்னு சொன்ன வார்த்தை சொன்ன விதம் நல்லா இருந்தது, அப்போ இனியதாக இருந்ததுன்னு அர்த்தம். வீணையை விட அதான் அம்மாவுக்கு பேர் உண்டு என்ன இல்லைங்களா, பன்னார் மொழியம்மைன்னு திருநனாவில் அம்மாவுக்கு என்ன பேர், பன்னார் மொழியம்மை. திருக்கொடுமுடியிலையும் அம்மாவுக்கு பேர் உண்டு. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இசையோடு பாடும் பொழுது எவ்வளவு இனிமை இருக்குதோ அதுபோல் சொல்லக்கூடியவள். அதான் மின்மொழியீர் அப்படின்னு மின்னிடை செந்துவர் வாய்க்கட், மின்னலை போல இடையை உடைய சிவந்த வாயை உடைய கருத்த கண்களை உடைய வெண்மையான திருப்பற்களை உடைய அவர்கள் சொல்லக்கூடிய மென்மையான மொழி. அந்த மொழியீர், அந்த மொழியீர்னு சொல்கிறார். பொன்னுடை பூன்முளை மங்கை நல்லீர். இப்போ பொன்னிறமுடைய அந்த அழகான திருமேனியுடைய அல்லது பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை பூண்டிருக்கக்கூடிய அந்த மங்கையை நன்றாக தம் திருமேனியிலே விளங்கக்கூடிய பெருமான் அவன் என்னுடைய ஆரமுது. அப்போ சொல்கிறாரு, வெண்மையான பற்களும் இளமையும் அழகுமுடைய கள்ளமற்ற சிரிப்பையுடைய உமையம்மை இடப்பாகம் கொண்டு விளங்கக்கூடிய பெருமான் அவன் என்னுடைய ஆரமுதாக விளங்குபவன். எனக்கு ஆரமுது, என்னுடைய ஆரமுது அப்படின்னார். என்னை உடையவன் அர்த்தம். உடைய, என்னை உடைய அப்படின்னா என்னை அடிமையாக உடைய நிறைந்த அமுதம் போன்றவன். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் எம்பெருமான் எங்களுடைய அப்பன், என்னுடைய ஆரமுதாக இருப்பவன், எங்கள் அப்பனாக இருப்பவன், எமக்கெல்லாம் பெருமானாக இருப்பவன் இமவான் மகட்கு எப்படி இருக்கிறான் தெரியுமா சொல்றார். இமவான் மகளுக்கு தன்னுடைய கேள்வன். இமவான், இமம் அப்படின்னா பனின்னு அர்த்தம். இமம், இமவான் அப்படின்னா பனிமலையினுடைய அரசன் அப்படின்னு பொருள். இப்போ பார்வதி அம்மையுடைய தந்தையானவன் இமவான். இப்போ பார்வதியை உடைமை பொருளாக கொண்டவன், தன் உடை கேள்வன் இமவான் மகளுக்கு. கேள்வன் அப்படின்னா கணவன். இமவான் மகளுக்கு என்னுடைய பெருமான் எங்களுடைய ஆறுமுதமாக விளங்குபவன் கணவனாக இருக்கிறான். தன்னுடை கேள்வன் என்பது, தன் என்பது இந்த இடத்துல உமையம்மையை குறிக்கும். உமையம்மைக்கு கணவன் கேள்வன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவி என்பவள் கணவனுடைய உடைமை பொருள். அதான் தன் உடைமை. சரி, மகன் அடுத்து என்ன சொல்றாரு? மகன்கிறார். இது கணவன் சொன்னவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? மகன்கிறார். மகன் யாருக்கு? உமையம்மைக்கு சிவபெருமான் மகன். எப்படிங்க அப்படின்னா சைவ சித்தாந்தத்துக்கு வரணும். சுத்த மாயையில் இந்த தட்டவணையில் போட்டிருக்காங்க பார். முதல்ல இருக்கக்கூடிய அந்த 5 தத்துவங்களுக்கு சுத்த தத்துவம் சிவ தத்துவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சுத்த மாயையில் இருக்கக்கூடிய 5 தத்துவம். அதில் அந்த தோற்ற முறையை நாம் படிச்சிருப்போம். தத்துவம் தோற்ற முறைன்னு ஒன்று இருக்குது, தொழில்படும் முறைன்னு ஒன்று இருக்குது. தோற்ற முறையிலேருந்து பார்த்தீங்கன்னா தோன்றது எங்கேருந்து தோன்றுது? முதல்ல பரசிவத்திலிருந்து பிரிப்பின்றி இருக்கக்கூடிய சக்தி
இறைவன் உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் படிமுறையில் உயிர்கள் பக்குவமுறச் செய்வதற்காக மாயையெல்லாம் கடந்து இருப்பவன் மாயைக்குள் வந்து அவன் ஆதிசக்தியாக நின்று சக்தி பின்னமில்லாமல் இருப்பவன் அந்த சக்தியை வேறாக பிரித்து தத்துவங்களை தோற்றுவிக்கிறான். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு சிவம்னு பேர், அடுத்தது சக்தி. இதுதான் நாதம் விந்துன்னு சொல்லுவாங்க, சிவம் சக்தி. அப்போது இந்த சிவம் சக்தி ஆதிசக்தியிலிருந்து வந்தது தான் சிவமும் சக்தியும். இந்த ஆதிசக்தி எங்கே இருந்துன்னா பரசிவத்திலிருந்து வந்தது. இப்போ அப்படி அடுத்தது சக்தி, சிவத்துக்கு அப்புறம் சிவம், சக்திக்கு அப்புறம் மூணாவது தத்துவம் என்னங்க? சாதாக்கியம், சதாசிவம்ங்கிறோம். இப்போ சாதாக்கியங்கிற தத்துவத்தில் அங்கே இருக்கக்கூடிய மூர்த்திக்கு சதாசிவ மூர்த்தின்னு பேர். இப்போ சதாசிவ மூர்த்தி எங்கேருந்து வந்தார்? சக்தி தத்துவத்திலிருந்து தோற்றம் பெற்றது சாதாக்கியங்கிற தத்துவம். அப்போ சக்தி கிட்டேருந்து தோன்றிய சாதாக்கியம் யார் அப்படின்னா சக்திக்கு மகன் தானே, அதனால் மகன். சைவ சித்தாந்த அடிப்படையில் பார்த்தா தான் இது புரியும். திருவாசகம் முழுக்க சைவ சித்தாந்தம் தான். நாம் பெரும்பாலும் நிறைய முற்றோதல் பண்ணுறோம், ஆனால் அதனுடைய பொருள் நல்ல ஆழமுடைய பொருள். இப்போ மகன் சொல்லிட்டார். அப்போ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் உமையம்மையினுடைய மகனாக இருக்கிறார் சிவபெருமான். சதாசிவமூர்த்திங்கிற நிலையில் பார்க்கும் பொழுது சக்தி தத்துவத்திலிருந்து தோன்றியதனால மகன். அடுத்து சொல்கிறாரு தகப்பன்னார். மகன்னு சொன்னவர் அடுத்தது தகப்பன் அப்படிங்கிறார். அது எங்க தகப்பன் அப்படின்னா இந்த சக்தி தத்துவம் எங்கேருந்து தோற்றம் பெற்றது? சிவ தத்துவத்திலிருந்து தோன்றியது சக்தி தத்துவம். அதனால சக்திக்கு சிவம், மேலே இருக்கிற சிவ தத்துவங்கிறது தகப்பன். அடுத்து சொன்னார் தமையன். தமையன் அப்படின்னா உடன் தோன்றியும். தமையன் மகன், தகப்பன், உடன் தோன்றியவன். அப்போது இது எப்படி சொன்னார் அப்படின்னா சுத்தமாயிலிருந்து சிவ தத்துவத்தை எல்லாம் தோற்றுவித்த பிறகு சக்தி தத்துவத்தையும் இறைவன் தோற்றுவிக்கிறான். சுத்தமாயிலிருந்து சிவமும் சக்தி தத்துவமும் ரெண்டும் வந்ததுனால, ரெண்டு தத்துவம் ஒரு இடத்துலேருந்து வந்ததுனால சக்தி சிவம், சிவம் தமையன், தன்கூட பிறந்தவன் அப்படிங்கிறமே அது. அதனால் மகன், கேழ்வன், மகன், தகப்பன், தமையன், இப்படிலாம் எம்முடைய ஐயன். ஐயன்னா மானிட வடிவில் குருவாக வந்து என்னை ஆட்கொண்டான். உமையம்மைக்கு இப்படியெல்லாம் விளங்கக்கூடிய பெருமான் ஞானாசிரியனாக வந்து என்னை ஆட்கொண்டான். அந்த என்னை ஆட்கொண்ட அந்த பெருமானுடைய திருவடிகளை பாடி பொன் போன்ற திருச்சுன்னத்தை நாம் இடிப்போம். அதான் அந்த பாடலுடைய பொருள். பெருமானுடைய திருவடிகளை பாடி அவனுக்கு பொற்சுன்னம் இடிப்போம். அப்போது இறைவன் இமவான் மகளுக்கு கேழ்வனாகவும் மகனாகவும் தகப்பனாகவும் தமையனாகவும் இருக்கக்கூடிய நிலையை மணிவாசகர் இங்கு அருளுகிறார். அவன் நம்மை எண்ணற்ற பிறவிகளில் பல்வேறு பக்குவங்களுக்கேற்ப பல்வேறு நிலைகள் நின்று படிப்படியாங்க உமையம்மைக்கு சொன்னார் அப்படின்னா, உமையம்மைக்கு இதை இப்படிலாம் இருக்கிறான்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னா, நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலையும் நாம் அடையக்கூடிய பல்வேறு பக்குவங்களுக்கு ஏற்ப படிப்படியாக நம்மை பக்குவப்படுத்தி நம் உயிருக்குள் அமுதம் போல நிற்கின்றான் சிவபெருமான். அப்படிங்கிற அந்த தித்திக்கக்கூடிய நெஞ்சை மணிவாசகர் அனுபவித்தார். அதனால் அந்த அத்தனைக்கும் மேலான தன் திருவடிகளை நமக்கு நல்கினான். அதனால் எம் ஐயன் தாள்கள் பாடி தனக்கும் மேலாக இருக்கக்கூடிய தன்னுடைய திருவடியை எதுக்கு இப்படிலாம் இருக்கிறான்? மகனாகவும் தகப்பனாகவும் கேழ்வனாகவும் தமையனாகவும் இருக்கிறான்னா, இப்போ நாம் நினைக்கிற மாதிரி உடல் சார்ந்த உறவு கிடையாது. இது இதெல்லாம் உயிர்களுக்காக அவன் தோற்றுவித்த தத்துவம். சக்தி
சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரன், சுத்த வித்தை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன், அப்புறமேட்டு நமக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், தன்மாத்திரைகள் 10, 36 தத்துவங்களும் 60 தாத்துவிகங்களையும் இறைவன் படைத்து கொடுக்குறான். தனு கரண புவன போகங்கள் இதையெல்லாம் நம்ம பெற்றுவதற்கு தத்துவம் முறையில் படிமுறையில் நமக்கு இறைவன் செய்யக்கூடிய கருணையை மணிவாசகர் தான் இமவான் மகற்கு கேழ்வன், மகன், தகப்பன், தமையன் என்று பாடியிருக்கிறார். இப்படி அந்தந்த நிலையிலிருந்து படிமுறையில் உயிர்களை அந்தந்த நிலையில் வைக்கக்கூடியவன் பெருமான். நிறைவா தன்னுடைய திருவடிகளையே தந்து திருவடிக்கு கீழே ஆன்மாக்களை நிலைபெறச் செய்பவன். அதனால அவனுடைய திருவடிகளை பாடி பொத்திருச்சுன்னம் இடிப்போம். அடுத்த பகுதி திருக்கோத்தும்பி அப்படிங்கிற பகுதி.